ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவில் ஒரு குட்டி பிஸ்கட் சேர்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 100 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிராம். 1 டம்ளர் மாவுன்னா இப்போ 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதேமாரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக அந்த உப்பு போடுறோம், அவ்வளோதான். அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம சோடா போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை நம்ம இதில் கலந்துக்கலாம். இந்த சர்க்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டு நான் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்களோட பிரியம். இதை நல்லா நம்ம கலந்துட்டு, இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துருக்குறேன். அதுவும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டிருக்கனால நம்ம அதிகமாக தண்ணி பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட நல்லாவே கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நம்ம பிசைஞ்சிட்டோம். நீங்கள் பால் ஊற்றி பிசையும் போதுமே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் மாவு, வறுக்காத மாவு இருந்தாலும் கொஞ்சம் கலந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1/2 டம்ளர் பாலில் இவ்வளோ காலம் மிச்சமாயிடுச்சு. அவ்வளோதான் பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு குட்டி குட்டியாக அச்சச்சா பிஸ்கட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கிராஸாக கட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மாவு தேவைப்பட்டால் லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தியோட கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கலாம். அப்போ இந்த குட்டி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் இதை விட குட்டியாக கூட போட்டுக்கலாம். குட்டி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இதை விட குட்டியாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க தான் இருக்கிறாங்க, அதனால் நான் இந்தளவுக்கு போட்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, குட்டி குட்டியாக போடுங்க, அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். வாங்க பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இது ஒரு வாரத்துக்கு கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மாதிரி கெட்டு போகாது. சிம்மிலே வச்சுட்டு நம்ம அப்படியே நல்லா வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அருமையான கோதுமை பிஸ்கட் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வயசானவங்க கூட சாப்பிட்லாம், குட்டி குழந்தைங்களும் சாப்பிட்லாம். நல்ல மெதுவாக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.